வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது படிடா ஜோன் சேனல். நான் உங்கள் தமிழம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் பாடம் இல்லை, நம்ம தமிழ் மண்ணோட வீரம், மானம், ரத்தம், சதை இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு செஞ்ச ஒரு ஆகச்சிறந்த காவியம். 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 3 இருக்கிற விரிவானம் பகுதி தீசு செல்லப்பாவோட வாடிவாசல் அப்படிங்கிற கதையை தான், இது குறும்புதினம். இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அரை மணி நேரம் அப்படியே ஒரு கிராமத்து ஜல்லிக்கட்டு களத்துக்கே போயிட்டு வர மாதிரி உணர்ச்சி பூர்வமாக, அதே சமயத்தில் ஒரு திறனாய்வு கோணத்தில் இந்த கதையை நம்ம அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த கதையுடைய ஆசிரியர் தீசு செல்லப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இவருடைய முழு பெயர் திண்ணியம் சூரிய நாராயண செல்லப்பா அப்படிங்கிறது. அதை சுருக்கி தீசு செல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழோட மிகச்சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவர். இவருடைய இதர படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தாகம், இது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஜீவனாம்சம், இந்த மாதிரியான படைப்புகளை அவர் படைத்திருக்கிறார். இந்த வாடிவாசல் அப்படிங்கிற குறு நாவல் ஏறு தழுவல், அதாவது ஜல்லிக்கட்டு விளையாட்டை மையமாக வச்சு எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு குறும்புதினம். அதோட சுருக்கப்பட்ட வடிவம் தான் நமக்கு பாடப்புத்தகத்தில் இடம்பெறுகிறது. சரி, இந்த கதையோட மாந்தர்கள், இந்த பாத்திரங்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிச்சி தான் நம்ம கதையோட ஹீரோ, கதையின் நாயகன். தன் தந்தை உசிலனூர் அம்பிப்பொட்டனை வீழ்த்திய காரிக்காலையை அடக்கிறதுக்கு சபதம் எடுத்துக்கொண்டவன் தான் இந்த பிச்சி. ரெண்டாவது பாத்திரம் மருதன் யாருன்னா பிச்சியோட மைத்துனன். பிச்சிக்கு துணையாக வாடிவாசலுக்கு கூட வந்திருக்கான். அடுத்த பாத்திரம் ஜமீன்தார், செல்லாயிநல்லூர் ஜமீன்தார், காரிக்காலையோட உரிமையாளர். அடுத்தது பாத்திரம் காரிக்காலை, ஜமீனோட திமிரு பிடிச்ச, யாருனாலையும் அடக்க முடியாத வீரியம் மிக்க காளை. சரி, இந்த கதை சுருக்கத்தை பார்க்கலாம். உசிலனூர் பிச்சியோட தந்தை அம்பிப்பட்டன் ஜமீனோட புகழ்பெற்ற காரிக்காலையை கட்டுப்படுத்த முயன்று அதோட கொம்புகளால் குத்தப்பட்டு இறந்து போயிடுறாரு. தன்னோட தந்தையோட மானத்தை மீட்கிறதுக்காகவும் காரிக்காலையோட திமிரை அடக்கிறதுக்காகவும் பிச்சி சபதம் எடுத்துக்கொள்கிறான். இந்த செல்லாயிநல்லூர் ஜமீன் தோட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. மாடுகள் ஒவ்வொன்றா வாடிவாசலே, அதாவது மாடு வெளிவர்ற வழி பேர் தான் வாடிவாசல்னு சொல்லுவாங்க. அந்த வாசலை தாண்டி சீறி பாய்கின்றன. பிச்சியும் மருதனும் களத்தில் இறங்குறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த காரிக்காலை வருகிறது. எவராலும் அடக்க முடியாத கம்பீரமும் மிரட்டலான தோற்றமும் கொண்ட இந்த காரிக்காலை வாடிவாசலில் இருந்து வெளியே வருகிறது. பிச்சி ரொம்ப சாதுரியமானவன். காளையோட திமிழை பிடிச்சு அதோட வேகத்தை கட்டுப்படுத்த போராடுறான். மாட்டோட கொம்புக்கு பயப்படாமல் தந்திரமாக அதன் திமிழோடு ஒட்டி நின்று இறுதியாக காரிக்காலை அடக்கி வெற்றி பெறுகிறான். இந்த காளையோட திமிரை அடக்கிய பிச்சியை ஜமீன்தார் பாராட்டுறாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு கோபம் வருது, இருந்தாலும் அவனோட வீரத்தை பாராட்டி பவுன் பரிசுகளை வழங்குகிறார். தந்தைக்காக எடுத்த சபதத்தை முடித்து பிச்சி தன்னோட வீரத்தை நிரூபிக்கிற இந்த உன்னதமான கதையாக இந்த கதை அமைகின்றது. சரி, இந்த கதைக்கு ஏன் வாடிவாசல் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கதையோட தலைப்பில் ஒரு பெரிய குறியீட்டை வச்சுருக்காரு. ஜல்லிக்கட்டில் மாடு வெளியே வர்ற அந்த குறுகிய வாசலுக்கு பேர் தான் என்னது, வாடிவாசல். ஆனால் இந்த நாவலில், அதாவது இந்த குறு நாவலில், அது வெறும் மரக்கட்டையால் ஆன வாசல் இல்லை, அது வாழ்க்கைக்கும் மரணத்துக்குமான எல்லை கூட அப்படின்னு காட்டுறாரு. அந்த வாசலை தாண்டி உள்ளே போயிட்டா ஒன்று உள்ளே போனவன் ஜெயிக்கணும், இல்லாட்டி மாடு ஜெயிக்கணும். நடுவில் 2 பேர்த்துக்கு இடையில சமாதானங்கிறதே கிடையாது. அந்த மாட்டோட கண்ணில் இருக்கிற மிரட்டல், அந்த கொம்போட கூர்மை, அதை அடக்க போராடுற அந்த மனிதனோட கைகள், இது எல்லாமே அந்த வாடிவாசலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆதி அந்தமில்லாத வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான். இந்த கதையில் 3 முக்கியமான பாத்திரங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 3 பேரோட மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா கதை உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த பிச்சி வெறும் மாடு பிடிக்கிற சாதாரண பையன் கிடையாது. அவனுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சிகிட்டே இருக்குது. ஏன்னா அவனோட அப்பா இதே காலத்தில் இதே காரி மாட்டினால் குத்தப்பட்டு குடல் சரிஞ்சு செத்து போனவர். ஊரே பிச்சியை பார்த்து கேலி பேசுது. அப்பன் சோழி முடிஞ்சது, இவன் என்ன பெருசாக கிழிக்க போகிறான் அப்படின்னு. ஆனால் பிச்சிக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. தன் அப்பனோட மானம், அது பழிவாங்கிற உணர்ச்சி இல்லை, தன் பரம்பரையோட வீரத்தை நிலைநாட்ட துடிக்கிற ஒரு தமிழ் மகனோட தவிப்பாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதை
இந்த கதையில் வர காரிக்காலை அப்படிங்கிறது வந்து வெறும் மிருகம் கிடையாது, அது ஒரு முதன்மையான கதாபாத்திரம். செல்லாயிநல்லூர் ஜமீனோட காரிக்காலை அது வந்து வாடிவாசலில் வரும்போது எப்படி வரும் தெரியுமா? சும்மா வந்து சாதாரணமாக வராது. உடம்பெல்லாம் வந்து சித்திரங்கள் வரைஞ்சி கொம்புக்கு மை பூசி ரொம்ப திமிரோடு வரும்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் அதோட திமிலை வந்து ஒருத்தன் கூட டச் பண்ணதில்லை. அதுக்கு வந்து மனுஷனை பார்த்தா ரொம்ப அலட்சியம். ஜமீன்தாருக்கு வந்து அவரோட மாட்டு மேலே அவ்வளோ ஒரு பெருமை. ஏன்னா அந்த மாடோட வெற்றி தான் அவரோட அதிகாரத்தோட குறியீடு. அவரோட மாட்டை ஒருத்தன் தொட்டுட்டா தன் கௌரவமே போச்சுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அதே சமயத்தில் உண்மையான வீரத்தை ரசிக்க தெரிந்த ஒரு நேர்மையான மனிதர். இப்போ நம்ம எல்லாரும் அப்படியே அந்த வாடிவாசல் கேலரிக்குள்ளே உட்காந்துருக்கோன்னு நினச்சிக்கோங்க. தூசும் துப்புமா பறக்குது. ஹோ அப்படிங்கிற சத்தம் காதை அடைக்குது. அதோ காரி வருது. சத்தம் கேட்ட உடனே கூட்டத்தில் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். காரிக்காலை வந்து வாடிவாசலில் வந்து நிற்குது. அந்த மாடு வெறியோடு சுற்றி முற்றி பார்க்குது. பிச்சி அந்த நேரத்தில் உள்ளே இறங்குறான். அவனுக்கு வந்து பக்கத்தில் அவனோட மச்சான் மருதுன்னு நிற்கிறேன். என்ன சொல்கிறான் அப்படின்னா, மச்சான் பார்த்து, இது சாதாரண மாடு இல்லை, சாத்தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிறது சும்மா முரட்டத்தனமாக மாட்டை பிடிக்கிறது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து ஒரு டெக்னிக், ஒரு கலை. அந்த மாடு வந்து சீறிட்டு பாயும்போது பிச்சி நேராக போய் கொம்பில் கை வைக்கல. ஏன்னா கொம்பில் கை வச்சா அவன் மரணம் நிச்சயம். அவன் வந்து என்ன பண்ணுறான், காளையோட அசைவை, அதோட கண்கள் பார்க்குற பார்வையை வச்சு மாடு எந்த பக்கம் திரும்ப போகுதுன்னு கணிக்கிறான். அந்த வீரன் வந்து இந்த பிச்சி மாட்டோட கழுத்தோட ஒட்டி பிடிச்சிருக்கான். அப்போ அந்த மாதிரி பிச்சி பிடிச்சிருக்கிற ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு காரியோட திமிலை கவ்வி பிடிக்கிறான். இந்த மாடு என்ன செய்யுது, துள்ளுது, குதிக்குது, சுற்றி சுற்றி அடிக்குது. ஆனால் பிச்சி என்ன பண்ணுறான், பிடியே விடலை. பிடிச்ச பிடி அப்படியே பிடிச்சிருக்கான். மாட்டோட வேகமும் மனுஷனோட விவேகமும் மோதிக்குது. கடைசியில் என்ன ஆகுது, காரிக்காலை அடங்குது, அதோட திமிர் இறங்குது, பிச்சி ஜெயித்து விட்டான். சரி, இந்த நாவலை வந்து ஒரு திறனாய்வாளர் கண்ணோட்டத்திலிருந்து ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு பார்க்கலாமா? முக்கியமாக இதில் 4 விஷயங்கள் இருக்குது. மனிதனுக்கும் இயற்கைக்குமான ஒரு போராட்டம். இங்கே வந்து காளை அப்படிங்கிறது இயற்கை. மனிதன் வந்து அதை அழிக்க நினைக்கல, அதை அடக்க நினைக்கிறான். அடக்குதல்னா வன்முறை இல்லை, இயற்கையோட ஒன்றி போய் அதை தன்வசப்படுத்துறது. தீசு செல்லப்பா வந்து இந்த மோதலை ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கார் இந்த கதையில். அடுத்து வந்து இவர் எப்படி வட்டார மொழிநடையை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையோட ஆகச்சிறந்த பலமே அதோட மதுரை வட்டார வழக்கு தான், பேச்சு வழக்கு தான். இந்த கொம்புக்கட்டு, திமில், உசிலனூர், மச்சான் இந்த மாதிரியான சொற்கள் வந்து இந்த கதை களத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு இலக்கியம் எப்படி மண்ணின் வாசனையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். பிச்சி நினச்சிருந்தான்னா உயிருக்கு பயந்து பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறான், தமிழ் சமூகத்தில் உயிர் அப்படிங்கிறத விட மானம், வீரம் என்பது எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத நிரூபிக்குது இந்த கதை. அதே சமயம் மாடு தோத்த உடனே ஜமீன்தாருக்கு கோபம் வருது. பிச்சி இருந்தாலும் பிச்சியோட வீரத்தை வந்து பாராட்டி அவர் கையில் இருந்த தங்க காப்பை கழற்றி பரிசா தராரு. இது வந்து தமிழர்களுடைய பண்பாட்டை நமக்கு காட்டுது. மாணவர்களே, இன்றைக்கி நம்ம எவ்வளவோ நவீன உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட ஏன் நமக்கும் இன்றைக்கும் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னால் ஒரு எப்படி நம்ம மேலெல்லாம் சிலிர்க்குது இல்லையா, உணர்ச்சி பெருக்கு வருது இல்லையா? ஏன் வாடிவாசல் கதை படிக்கும்போது அந்த மாதிரி உடம்பு சிலிர்க்குது அப்படின்னா, அது நம்ம அடையாளம், நம்ம மண்ணோட வீரத்தோட அடையாளம். நம்ம தாத்தா பாட்டை நம்ம கொடுத்துட்டு போன அந்த கம்பீரம், அந்த ரத்த ஓட்டம். தீசு செல்லப்பா அவங்க வாடிவாசல் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, நெருக்கடியான சூழல் வரும்போது எதிரே வர்ற ஆபத்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட இந்த காரிக்காலை மாதிரி பதட்டப்படக்கூடாது. பிச்சி மாதிரி விவேகத்தோடவும் தைரியத்தோடும் அதை எதிர்கொள்ள வேண்டும். எந்த வாடிவாசலையும் நம்ம ஜெயிச்சு வெளியே வரலாம். இப்படி இருந்தால் எந்த ஒரு வாடிவாசலையும் ஜெயித்து வெளியே வர முடியும். பாடப்புத்தகத்தில் இருக்கிற இதை ஒரு கதையாக மட்டும் பார்க்காதீங்க, நம்ம மண்ணோட வரலாறை இதை உள்வாங்கிக்குங்க. எக்ஸாமுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி இந்த வாடிவாசல் எப்போதும் ஒரு உத்வேகம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மாணவர்களே, இந்த பதிவில் நம்ம இது வரைக்கும் பார்த்த கருத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்வுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.